நான் முகமது ஆதில். இறுதியாக வெளிவந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகளின் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கலைத்துறையில் முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றேன். இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்திலே இந்த வெற்றிக்கு பின்னால் இருந்த எனது பாடசாலையினுடைய அதிபர்கள், அதே போன்று ஆசிரியர்கள் மற்றும் ஏனைய அனைவருக்கும், யார் யாரெல்லாம் என்னை இவ்வாறான ஒரு வெற்றியின்பால் அழைத்துச் சென்றார்களோ அத்தனை பேருக்கும் இவ்விடத்திலே நன்றியை தெரிவித்தவனாக, உண்மையிலே கலைப்பிரிவு என்பது எமது சமூகத்தில் மூன்றாவது பட்ச துறையாகத்தான் மதிக்கப்படுகின்றது. ஒரு மாணவன் சாதாரண தர பரீட்சையில் ஒரு சிறந்த பெறுபேறை பெற்றுவிட்டான் என்றால் அவனை கணித விஞ்ஞான துறைகளின் பால் எமது சமூகமும் அதே போன்று மாணவர்களினுடைய பெற்றோர்களும் தூண்டுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் கலைப்பிரிவை கற்பதற்கு மாணவர்களினுடைய ஆர்வம், அதே போன்று இந்த சமூக அவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த மதிப்பு என்பதும் மிகவும் குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது, கவலைக்கிடமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான் சாதாரண தரத்திலே 8 ஏச்சித்திகளை பெற்றிருந்தேன். இவ்வாறான ஒரு பெறுபேற்றை வைத்துக்கொண்டு நான் ஏன் கலைத்துறைக்குள் செல்ல வேண்டும், ஏனைய துறைகளை நீங்கள் தெரிவு செய்தால் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்குமே என்று பலர் என்னை விமர்சித்தார்கள். நாம் எந்த துறையில் தோற்றுகின்றோம் என்பது அல்ல, நாம் அதை எந்த அளவுக்கு அதில் ஆழமாக சென்று அதிலே உயரிய பெறுபேறுகளை பெற்றுக்கொள்கின்றோம் என்பதில்தான் வெற்றி என்பதை இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். கலைத்துறையில் மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொண்டு உயரிய இடங்களை அடையக்கூடியவர்களாக எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு துறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. உதாரணமாக பிரதேச செயலாளர், அதே போன்று சட்டத்தரணிகள், நீதியரசர்கள் அனைவரும் கலைத்துறையை தெரிவு செய்து படித்தவர்கள் தான் என்பதை நான் இவ்விடத்திலே நினைவு கூற விரும்புகின்றேன். என்னை பொறுத்த மட்டில் நான் ஒவ்வொரு தவணை டேர்ம் எக்ஸாமுக்கும் படிப்பேன். ஒரு உதாரணமாக ஒரு பாடத்தில் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 5 யூனிட் இருக்கின்றா 7மான அளவுக்கு ஒரு 3 யூனிட் என்ன படிக்க பார்ப்பேன். அந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு அந்த 3 யூனிட்டையும் படிப்பேன். இப்படி நம்ம தொடர்ந்து உயர்தரத்தில் 6 தவணைகளையும் படித்து கொண்டு வருகின்ற பொழுது, ஒவ்வொரு தவணைக்கும் படித்து கொண்டு வருகின்ற பொழுது, இறுதி பரீட்சைக்கு நாம் முகம் கொடுக்கின்ற பொழுது பெரும்பாலான பகுதிகளை நாம் ஏற்கனவே படித்ததை இலகுவாக மீட்டக்கூடியதாக இருக்கும். இறுதி பரீட்சைக்காக முழுமையாக படிக்கின்ற பொழுது நாம் பல இன்னல்களை எதிர்நோக்க நேரிடும். ஆகவே ஒவ்வொரு தவணைக்கும் நாம் படித்து ஒவ்வொரு தவணையாக கட்டங்கட்டமாக படித்து வருகின்ற பொழுது எமக்கு இறுதி பரீட்சைக்கு தோற்றுவதில் இலகுவாக இருக்கும். எமக்கு முன்னால் உள்ள வளங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். மேலதிக வகுப்புக்காக வேண்டி என்றால் நான் விவசாய விஞ்ஞான பாடத்திற்கு மாத்திரம்தான் மேலதிக வகுப்புக்காக சென்றேன். ஏனைய 2 பாடங்களுக்கும் பாடசாலை, அதே போன்று எனது சகோதரர்கள், அதே போன்று நூலகங்கள், அதே போன்று சமூக வலைத்தளங்கள், உண்மையிலே சமூக வலைத்தளங்களை சரியான வகையிலே நாம் கையாளுகின்ற பொழுது உண்மையிலே மிகவும் பயனுள்ளவையாக அவை இருந்து கொண்டிருக்கின்றன. எனது எதிர்கால இலட்சியமாக ஒரு சட்டத்துறையில் ஒரு சிறந்த மாணவராகவும், அதே போன்று ஒரு சிறந்த வழக்கறிஞராகவும் நீதிபதியாகவும் வருவதற்கு நான் அவா கொண்டிருக்கின்றேன்.